நோய் எப்போது சரியாகும், நோய் எப்போது ஏற்படும், நோயை கொடுக்கக்கூடிய பாவகம் என்ன, வந்த நோய் முடிவடைவது, தீருவது, ஆரோக்கிய நிலையை திரும்ப பெறுவது எப்போது, எல்லோருக்குமான சந்தேகம் நிறைய அன்பர்களுக்கு இதில் இருக்கிறது. நோயை கொடுக்கிற பாவகம் 6ஆம் பாவகம். இது எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. 6ஆம் பாவகத்தில் அமர்ந்த 6ஆம் பாவகாதிபதியினுடைய திசையோ இல்லை 6ஆம் பாவகத்தில் வேறு ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்ட தசா அமைப்புகளோ நடக்கிற பொழுது சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு நோய் வரும், கடன் வரும், எதிர்ப்புத்தன்மைகள் வரும், சங்கடங்கள் வரும். சரி, அசிங்கம், அவமானம், கேவலம் போன்ற எல்லா விதமான துன்பங்களும் 6ஆம் பாவகம் பாவத்தன்மையோடு திசையை நடத்துகின்ற சூழலில் சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு கொடுக்கும்னு பார்க்குறோம். இப்போ அந்த அடிப்படையில் சரி, நோய் வந்துருச்சுங்க, கடன் வந்துருச்சு, இது எப்பொழுது தீரும்? எப்போதுமே ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும்ல, அது எப்பொழுது? இப்போ வேதஜோதிடம் அதை எப்படி நமக்கு புரிய வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் பாவகம் ஒருவருக்கு நோயை கொடுத்தால் அந்த 6க்கு 6 என்று சொல்லக்கூடிய 11ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்ட தசாபக்தி காலங்களில் அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு அந்த நோயோ கடனோ துன்பமோ மன வருத்தங்களோ நீங்கி சந்தோஷமான சூழலை அடைவார்கள். அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்வது அவசியம். 6 நோயை கொடுக்கும், 11 நோயை தீர்க்கும். 6க்கு 6 11. அப்போ இதை நாம் புரிந்து கொள்வது அவசியம். ஆகவே மேற்சொன்ன கிரக தொடர்புகள் ஒரு விஷயத்தை கொடுத்து இன்னொரு கிரக தொடர்பு இன்னொரு விஷயத்திலிருந்து நம்மளை ரிலீவ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக வேத ஜோதிடம் சொல்லுகிறது. அப்படிங்கிறதால இந்த மாதிரியான தசாபக்தி நடக்கிற அன்பர்களுக்கு இந்த பாதிப்புகள் வருவதற்கு முன்னரே கவனத்தோடு இருப்பது நல்லது. ஜோதிடம் என்பது நடப்பது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவதை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சாஸ்திரம். ஆகவே இதில் நன்மைகளை மிக லாபகமாக எடுத்துக்கொண்டு பயன்பெறுவதும், தீமைகள் நடக்கின்ற பொழுது அதிலிருந்து தப்பிப்பதற்கான சூழல்களை உருவாக்கி கொள்வதுமே ஜோதிடத்தினுடைய அடிப்படை விஷயமாக இருக்கிறது. மனிதர்கள் யாவருமே சந்தோஷத்தை அடைவதற்காகவே நம்முடைய ஞானிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு தான் இந்த ஜோதிட சாஸ்திரங்கிறத நம்ம புரிந்து கொள்வது அவசியம். நன்றி.